அன்பு குழந்தையே, எந்த நோய் தொற்றும் உன்னை அண்டாது. ஏன் யமனும் அஞ்சுவான் என் பக்தனை கண்டு. எனது அருளால் உனது வேண்டுதல்கள் நிறைவேறி வாழ்வில் மிகப்பெரிய சந்தோஷத்தை நீ அடைய போகிறாய். மனதில் காரணமற்ற பாரம் ஏறிக்கொள்கிறது. மனம் கடந்த கால பிரச்சனைகளில் சிக்கிக் கொள்ளும் போது இயல்பாகவே அனுபவிக்க வேண்டிய சந்தோஷங்களை இழந்து விடுகிறது. எனவே குடும்பத்தில் எது நடந்தாலும் கண்டும் காணாமல் இரு. முடியாத நிலையில் வீட்டை விட்டு வெளியில் வா. அருகில் உள்ள கடை வீதிக்கு சென்று வா. எப்போதுமே என்னை நினைவில் வை. உன் மனதை சாந்திப்படுத்தி உன்னை துன்பங்களில் இருந்து காப்பேன். உன்னை புரியாமல் உன்னிடம் வீணாக சண்டை போடுபவர்களுக்கு அவர்களின் தவறை உணர வைப்பேன். சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்பதால் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நினைக்க கூடாது. ஏதோ ஒரு காரணத்தில் நான் உன்னை காப்பாற்றி இருக்கிறேன் என்று மகிழ்ச்சி கொள். 1000 பேரிடம் நீ உதவி கேட்டாலும் உனக்கு உதவ போவது நான் ஒருவன் மட்டும்தான். அதுவும் மனதார. உன்னை வாழ்வில் உயர்த்துவதே என்னுடைய தலையாய கடமை. விரைவில் உன் பிரச்சனைகளை தீர்த்து உன் வாழ்வில் நிம்மதியையும் மன அமைதியையும் அளிப்பேன். எந்த சூழ்நிலையிலும் கவலை கொள்ள தேவையே இல்லை. பயப்படும் நேரத்தில் நீ என்னை மனதார நினைத்தால் மறுகணமே நான் உனக்குள் சென்று விடுவேன். எல்லாம் எப்பொழுதும் நன்றாகவே நடக்கும் என்று கூற முடியாதல்லவா? எத்தனை நாள் காத்திருப்பது? எவ்வளவுதான் வேதனைப்படுவது? எதற்கும் ஒரு அளவு இருக்கும் அல்லவா? எல்லை மீறி போகும் முன் உன் சந்நிதிக்கு என்னை அழைத்துக் கொள். கண்ணீர் விட்டு கதற வேண்டும். என் கவலைகள் யாவும் தீர வேண்டும் என்று உன்னுடைய புலம்பல்கள் என் காதில் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறது. சிலருக்கு வாழ்க்கையில் வெகு சீக்கிரம் மகிழ்ச்சி கிடைக்கும், சிலருக்கு தாமதமாக தான் கிடைக்கும். உனக்கும் நிறைய சந்தோஷம் காத்திருக்கிறது. ஆதலால் அழுவதை விட்டுவிடு. அழுது கொண்டே இருந்தால் தீய சக்தியின் பலம் மிகவும் அதிகமாகிவிடும். உன் வாழ்க்கையில் எல்லா சுகங்களையும் உனக்கு அளிக்க நான் தயாராக இருக்கிறேன். நீ துன்பத்திலும் துயரத்திலும் விட்ட கண்ணீர் துளிகளுக்கு பரிசாக இன்பத்தை தர தயாராக உள்ளேன். அன்பு என்பது ஒரு சிறந்த பரிசு. அதை பெற்றாலும் கொடுத்தாலும் சந்தோஷம்தான் யாருக்கும். சதா என்னை நினைத்துக் கொண்டிருக்கும் உனக்கு நான் தரும் அதிர்ச்சி. இன்று உன் இல்லம் வருகிறேன் உனக்கு துணையாக. இப்பொழுது இருக்கும் நிலையை கண்டு யாரும் கலங்காதீர்கள். எல்லாம் சரியாகும். நிம்மதியாக இருங்கள் என் செல்ல குழந்தைகளே. உன்னை சந்திக்க, என்னை வரவேற்க நீ தயாராக இரு. எப்பொழுது வேண்டுமானாலும் நான் வருவேன். நான் உனக்கு பலமுறை என் இருப்பை கொடுத்தாலும் நீ இன்னும் சின்ன சின்ன விஷயங்களுக்காகவே கவலைப்படுகிறாய். நீ என்னை எப்போதும் உன் இதயத்தில் நினைத்துக்கொள். நான் உன்னிடம் வந்திருக்கிறேன். என்னை நீ பிடித்துக்கொள். நீ கவலைப்படும் போது அதை நிவர்த்தி செய்வது எனது கடமை. நான் உனக்காக புன்னகைத்துக் கொண்டு உன் வீட்டு வாசலில் காத்திருக்கிறேன். நினைத்து பார்க்க முடியாத அதிசயம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும். ஆத்மார்த்தமாகவும்
இதயபூர்வமாகவும் என்னிடம் அன்பு கொண்டவன் என்னுடைய கதைகளை கேட்டு இயல்பாகவே சந்தோஷம் அடைவான். என்னுடைய கீர்த்தனங்களை பாடுபவனுக்கு பூரணமான பரமானந்தத்தையும் சாந்தியையும் திருப்தியையும் நான் அருள் செய்வேன். இது என்னுடைய சத்தியமான வார்த்தை. யாரிடமும் கேட்டு கிடைக்காத பொருள் என்னிடம் நிச்சயம் கிடைக்கும். கூடிய விரைவில் துவாரகமாய் வந்து என்னை பார்க்க போகிறாய். சிட்டுக்குருவியின் காலில் நூலை கட்டி இழுப்பது போல் உன்னை சீரடிக்கு இந்த பிரச்சனை முடிந்த பின் அங்கே இழுத்து விடுவேன். ஏனென்றால் என்னுடைய பிள்ளையை பார்த்து ரொம்ப நாள் ஆகுகிறது அல்லவா? உன்னை அரவணைக்க யாரும் இல்லை என்று வருந்தாதே. உயிருக்கு உயிராய் உன்னை நான் பாதுகாக்கிறேன். வாழ்க்கையில் நீ பயணிக்கும் வழியில் என் துணை நிச்சயம் இருக்கும். என் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். உன்னோடு இருக்கும் போது உறவுகள் உன்னோடு இருக்கும் போது கடவுளின் பார்வை உன் மீது இருக்கிறது என்பது மகிழ்ச்சியாக இரு. தன்னந்தனியாக நிற்கும் போது கடவுளே உன்னோடு இருக்கிறார் என்று நம்பிக்கையோடு இரு. வாழ்க்கையில் கஷ்டமாக இருக்கிறது என்றால் அதற்கு உண்டான வழி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது என்று தான் கூற வேண்டும். திடீர் என்று ஒரு திருப்பம் வரும். அதுவரை பொறுமையாக இரு மனமே. எல்லாவற்றிற்கும் ஒரு நேரம் காலம் தேவை. இன்று நீ உன் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறாய். கவலைப்படாதே. என் பாதத்தில் இறக்கி வை. பின் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சரி செய்கிறேன். யாருக்கு கஷ்டங்கள் இல்லை, யாருக்கு துன்பங்கள் இல்லை. கர்ம பலன்களின் ஆதிக்கம், சூழ்நிலைகளில் மாறுதல் ஏற்படும் போது எது நெடுங்காலமாக விரும்பிய எண்ணங்கள் பல வருடங்கள் தள்ளி போகும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறோம். பொறுத்திரு, காத்திரு. அனைத்தும் நடக்க போகிறது. உன்னை விட்டு அகல போகிறது. நிச்சயம் ஒரு நாள் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவேன் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த பிரச்சனையும் அனைத்தும் உனக்கு மாறும். இந்த அப்பாவிடம் பொறுமையோடு கேளுங்கள், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று. ஆனால் நீங்கள் கேட்கிற விஷயத்தில் நேர்மை இருக்க வேண்டும், நியாயம் இருக்க வேண்டும். அப்போதான் என்னால் செய்ய முடியும். எப்போது என்னை உறுதியாக பற்றிக் கொள்ள ஆரம்பித்தாயோ அப்போதே நீ விடுதலையின் படியில் காலை வைத்து விட்டாய் என்பதை உறுதியாக நம்பு. இந்த சாய் உன்னுடைய வலியையும் பிரச்சனையையும் எதையும் நிர்மூலமாக்கி விடுவேன். அனைவர் மீதும் கருணை கொண்ட நான் உன்மேலும் கருணையுடன் அன்புடனும் உன்னை காத்து அருள் புரிவேன். எனக்காக நீ சிறிது நேரத்தை ஒதுக்கினால் உனக்கு குபேரனுடைய பொக்கிஷத்தை தந்தே தீர்வேன். நான் இருக்கவில்லை. நீ எங்கிருந்தாலும் என்னை நினைத்த மாத்திரத்தில் எந்த ஒரு நேரத்திலும் விரும்பினாலும் நான் அங்கே இருப்பேன் என்பதில் சந்தேகம் வேண்டாம். என் சின்ன குழந்தைகளை, நானே உங்களை தேர்ந்தெடுத்தேன். எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் அத்தனை ஜென்மமும் நம் பந்தம் பின்தொடரும் என்பதில் யாரும் உறுதி அளிக்க தேவையில்லை. என்ன நடந்தாலும் உன்னை பார்த்து கொள்ள அப்பா நான் இருக்கிறேன் என்பதை மட்டும் நினைவில் கொள். அனைத்தும் சரியான நேரத்தில் நடக்கும். நான் உங்களுக்கு உதவுவேன். என்னுடைய ரூபத்தில் வரும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் நீங்கள் உதவுங்கள். அவை அனைத்தும் நிர்கதியானவை. அதுங்களை பார்த்து கொள்ளுங்கள். சரியாக உணவு வையுங்கள். இப்படிக்கு என் லீலைகள்
உன் வாழ்க்கையில் எந்த வகையிலும் ஊடுருவும். அதை இதுதான் என்று உன்னால் யோசிக்க முடியாததாய், ஆச்சரியம் உடையதாய் அமைந்து உன் வாழ்க்கைக்கு கொடுப்பேன். இப்போது தளர்ந்து நம்பிக்கையற்று திடம் இல்லாமல் எனக்கு என்ன செய்தீர்கள் என்று கேட்கும் அளவிற்கு உன் புத்தியும் மனமும் குழம்பி சஞ்சலமாய் உள்ளது. அது தெளிவு பெறும் சிறு நாளில் கவலை கொள்ளாதே. உன்னை விட்டு நான் எங்கேயுமே செல்ல மாட்டேன். பொறுத்துக்கொள். உன் கவலைகளுக்கு காரணம் உனது கர்மவினை என்றேன். நீயோ நான் எதுவும் பாவம் செய்யவில்லையே, எந்த வகையிலும் தவறு செய்யவில்லையே என்றாய். நீ இந்த ஜென்மத்தில் எந்த கர்மாவும் செய்யவில்லை. ஆனால் இதற்கு முந்தைய ஜென்மத்தில் நீ எப்படி இருந்தாய் என்பது உனக்கு தெரியாதல்லவா? வாழ்க்கையில் வேகம் விவேகம் இரண்டும் சமமான அளவில் இருக்க வேண்டும். அதில் ஒன்று குறைந்தாலோ அதிகமானாலோ எடுக்கும் காரியம் நிதானமாக இருக்காது. வேகம் இருக்கும் இடத்தில் விவேகம் இருக்காது. இதை பொறுமையுடனும் நிதானத்துடனும் எதிர்கொண்டால் நிச்சயம் வேகமும் விவேகமும் பெறலாம். வாழ்வில் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் என்னவாகவும் இருக்கலாம். ஆனால் அதில் உள்ள பொறுமையின் அளவை வைத்தே நீ போகும் எதிர்கொள்ளும் தூரம் இருக்கும். பிரச்சனைகள் வருவது இயல்புதான். ஆனால் அது எதிர்கொள்ளும் தைரியத்தை விட்டுவிட்டு எனக்கு ஏன் இப்படி என்று கேட்கிறாய். உனக்கான எல்லாவற்றையும் நான் உனக்கு கொடுத்துள்ளேன். கொடுத்துள்ள அனைத்தும் வைத்து நீ எப்படி கஷ்டம் என்ற படிக்கட்டுகளில் ஏறுகிறாய் என்பதுதான் உனக்கு வைக்கும் தேர்வு. நீ வாழ்க்கையின் பாடங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அதில் நான் வைக்கும் தேர்வில் நீ தேர்ச்சி பெறுவாய். சில கரடுமுரடான பாதையில் பயணிக்கும் இடத்தில் சறுக்கதான் செய்யும். அதற்காக நான் அங்கே நிற்கிறேன் என்று சொல்வாயா? அதை நீ என்னிடம் வேண்டுகிறாய். ஒரு நிமிடத்தில் எல்லாம் மாறலாம். ஆனால் அது இயற்கை நியதிக்கு அப்பாற்பட்டது. கடவுளுக்கும் நிம்மதிக்கும் விதி என்பது ஒன்றுதான். அதனால் நான் செய்யும் நிகழ்வுகளை புரிந்து நடந்து கொள். உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன். நீ எந்த ஒரு விஷயத்தை நினைத்தோ கவலைப்பட தேவையில்லை. என் உயிரான பிள்ளைக்கோ வாழ்க்கையின் வேகம் சத்தியமாக புரியவில்லை. தண்ணீர் எப்படி கீழே சிந்தினால் காய்கிறதோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக நகர்கிறதுதான் வாழ்க்கை. எல்லாருக்கும் நல்ல நேரம் வாழ்க்கையில் வேகமாக வருகிறது. எனக்கு மட்டும் ஏன் கஷ்டங்கள் என ஆதங்கப்படுகிறாயே? உன் வாழ்க்கையில் உனக்கானது உனக்கான சரியான நேரத்தில் நடைபெறும். மற்றவர் வாழ்க்கையோடு உன்னை ஒப்பிடாதே. அவர்களின் வாழ்க்கை சாயல் வேறு, உன் வாழ்க்கையின் சாயல் வேறு. இரண்டையும் படைத்தவன்தான் நான். அதற்கான தேவைகள் எல்லாம் நேரம் வரும்போது நிச்சயம் உன்னை வந்து அடையும். உன் குடும்பத்தை நானே வேரூன்றி நிற்க செய்தவன். உன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு உனக்கு என்ன தேவையோ அதை செய்ய மாட்டேனா? உன்னை உண்மையான பக்தர்கள் எவரும் இவ்வுலக வேதனைகளை வேதனைகளாக கருவதில்லை. பாபாவை விட்டு பிரிந்திருப்பதையே உண்மையான பக்தர் பொல்லாத வேதனையாக கருதுவார். உலகையே பணயம் வைத்து கூட பாபாவுக்கு நெருக்கமாய் இருப்பதையே அவர்கள் முயற்சி செய்வார்கள். சாதாரணமாக வேதனையில் இருக்கும் மக்களே பாபாவை நாடி வருகின்றனர். பிரச்சனை எதுவுமே இல்லை என்றாலும் பாபாவை நாடி வருபவர் சிலர் உண்டு. மனிதர்கள் எப்போதும் இறைவனை பொறுத்தவரை இந்த விதமாகவே நாடுகிறார்கள். இருந்த போதிலும் பாபா அனைவருக்கும் அருட்கடாட்சிகம் வழங்கி வருகிறார்.
பாபாவை பூஜை செய்வதால் அவர்கள் அவதிப்படுபவர்கள் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. பாபாவை நெருங்காதிருந்தால் அவர்கள் வேதனை அதிகமாக இருந்திருக்கும் என்பதே உண்மை. பாபாவின் புதியின் மகிமையை அவ்வளவு எளிதில் புரிந்து கொள்ள நிச்சயமாக முடியாது. அனைத்திற்கும் ஒரு காலம் வரும். அந்த காலத்தில்தான் நீங்கள் எல்லோரும் அவருடைய மகிமையை புரிந்து கொள்ள முடியும். உனக்கு ஏற்பட்டு இருக்கும் தற்போதைய நிலை மாறும். உனது பாரத்தை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். உனக்கு எப்போது என்ன செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும் என்று ஒரு நாளும் தவறாமல் யோசித்து யோசித்து உனக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறேன். நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு வழங்க போகிறேன். எதை பற்றியும் கவலைப்படாமல் என் கண்களை மட்டும் பார். தகராறு இல்லாத குடும்பமும் இல்லை. வீட்டுக்கு வீடு வாசப்படி நிச்சயமாக இருக்கிறது. ஒருவருக்கும் ஒவ்வொரு கவலை. யானைக்கு தன் உடம்பை தூக்க முடியவில்லையே என்று கவலை. அணிலுக்கு தன் உடம்பு இவ்வளவு சிறிதாக இருக்கிறதே என்று கவலை. அவரவர்களுக்கு ஒரு கவலை இருக்கும் பொழுது உனக்கும் ஒரு கவலை இருப்பதுதான் சிறப்பு. ஒவ்வொரு கவலையில் இருந்தோ ஒரு துறவி உண்டாகிறான் என்பது காலத்தின் கட்டாயம். அப்போதுதான் அவன் அந்த கஷ்டத்தில் பயிற்சி அடைய முடியும் என்பதை நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கஷ்டம் வருகிறது என்றால் மட்டும்தான் அந்த மனிதன் தன்னுடைய அடுத்த கட்டத்திற்கு செல்கிறான் என்பது அர்த்தம். ஒரே பிரச்சனையில் நீங்கள் பல நாட்களாக உட்கார்ந்து கொண்டிருந்தால் அதில் இன்னும் நீங்கள் சிலவற்றை கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது என்று அர்த்தம். ஆகையால் நீங்கள் பொறுமையாக அதற்கு என்ன வழி என்பதை முழுமையாக யோசியுங்கள். அப்பொழுது மட்டுமே உங்களால் அதில் இருந்து அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும். இரவும் பகலும் எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ, எவன் ஒருவன் என்னை பற்றி நினைத்து வருகிறானோ அவன் இனிப்பும் சர்க்கரையும் போல, அலையும் கடலும் போல, கண்ணும் ஒளியும் போல என்னுடன் முழுமையாக இணைகிறான். அப்படிப்பட்டவன் எதற்கோ பயப்பட தேவையில்லை, பயப்படவும் மாட்டான். என்னுடைய அதாவது பாபாவின் அருகில் இருக்கும் பாக்கியம் கிடைக்க வேண்டும். அதன் பிறகு தாண்ட முடியாதது எதுவுமே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அனைத்து விஷயங்களும் ஒரு ஒழுங்கிற்கு வந்து நிற்கும். ஓய்வெடுப்பதோ பேசுவதோ நடப்பதோ எந்த காரியமாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு கணமும் அசைக்க முடியாத சிரத்தையை கடைபிடித்தால் பக்தன் தான் விரும்பிய மனோதாரங்கள் அனைத்திலும் நிறைவு பெறுவார். ஆனாலும் ஆரம்ப நிலையில் தினப்படி விவகாரங்களில் ஏதாவது ஒரு அற்புதம் காட்டி ஆன்மீக பாதையில் ஈடுபட ஏற்பட செய்து பக்தர்களை வழிநடத்துகிறார் பாபா. இந்த உலகத்தை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது நிச்சயமாக உங்களால் இங்கிருக்கும் சாமானியர்களை சந்திக்க முடியும், சந்தோஷப்படுத்த முடியும். ஒருவர் கவலையில் இருக்கும் பொழுது தட்டி கொடுக்க முடியும். அதற்கு எல்லாம் நீங்கள் பயிற்சி எடுக்க வேண்டும். ஒருவன் கஷ்டத்தின் எல்லை வரை சென்று அவன் கஷ்டத்திலேயே உயிரிழந்தான் என்பது எந்த ஒரு சரித்திரத்திலையும் கிடையாது. ஆகையால் கஷ்டப்படுபவர்களுக்கு நிச்சயமாக பலன் உண்டு என்பதை யாரும் மறந்து விடாதீர்கள். உங்களுக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயம் கிடைக்கும். இப்படிக்கு உன் சாயப்பா.
அல்லாஹ்